சாப்டர் 48ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கீழே படுத்துக்கிட்டே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட, இப்ப நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? இது என்னடா கேள்வி? நான் ஜெயிக்க போறேன். நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். பிரச்சனையே அதுதானடா. எல்லாரும் தோக்க போறாங்களேன்னு நினைச்சுதான் கவலைப்படுவாங்க. ஆனா நீ ஜெயிக்க போறத நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். சரி, நான் ஜெயிச்சேனா என்ன நடக்கும்? அந்த ஸ்குவாடே ஈகோக்கு பேர் போனவங்க. அதனால அவங்க ப்ரைட் மட்டும் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி சரி விடு, அப்படின்னா நான் அவனுங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிக்கிறேன். இப்ப பிரசன்ட் டைம்ல அந்த மீச சவடால ஸ்பேரிங் இதோட முடிஞ்சுது. அவனை தூக்கி கொண்டு போய் மெடிக்கு போங்க. நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிறான். அப்படி இன்னொருத்தவன், இவன் ஃபர்ஸ்டா அல்டிமேட் அட்டாக்க டாஜ் பண்ணதே அது பெரிய விஷயம்தான். ஆனா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறதுக்கு நீ இன்னும் ஒரு சின்ன குழந்தைதான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ இது இன்னும் முடியலடான்னு எந்திரிச்சு உட்கார்றான். இத பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். மீச திரும்பி பார்த்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த அட்டாக்ல அவனுக்கு நல்லா இன்ஜூர்ட் ஆயிருக்கணுமே, இது எப்படி நடந்துச்சு? அப்ப அவன் கூட வந்தவன், நீ கண்டினியூ பண்ண விரும்புறியா? இது வெறும் ட்ரைனிங் தான்னு எனக்கு தெரியும். ஆனா இன்ஜூர்ட் ஆகியும் நம்மள ரொம்ப ஹார்டா புஷ் பண்றது நமக்கு நல்லதில்லன்னு சொல்றான். நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இத கேட்ட மீசைக்கு செம்மையா கோவம் வருது. நீ ரொம்ப அரகண்டா இருக்க. நீ ஏண்டா எந்திரிச்சேன்னு நான் ரெக்ரெட் பண்ண வைக்கிறேன். நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, இனிமே தாண்டா சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு டிமானிக் எனர்ஜி விப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். மீச காண்டுலயே இங்கேயே உன்னை புதைச்சு பால் ஊத்த போறண்டான்னு அட்டாக் பண்றதுக்கு ஓடி வரான். நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணி பின்னாடி வந்துட்டு, நம்ம ஹீரோ ஏதோ மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி ஸ்வாடுக்கு தூண்டில் போட்டு ஸ்வாட பிடிச்சு தூக்கி தூரமா போட்டுடுறான். இத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய பொளக்குறாங்க. நீ விப்ல வேணா ஸ்கில்டான பர்சனா இருக்கலாம், ஆனா இந்த விப்ப வச்சு என்னோட பாடியில ஒரு ஸ்கிராட்ச் கூட போட முடியாதுன்னு நக்கலா பாக்குறான். நம்ம ஹீரோ மாட்ட அடிக்கிற மாதிரி ஒரு சாத்து சாத்துனதும் பயப்புள்ள கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி வலியில கதறான். அவன் கூட வந்தவன், என்னடா ஒரு அட்டாக்குக்கே மண்டி போத்துட்டேன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அதோட விடுவானா? வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் இன்னொரு அட்டாக்க பண்றான். அந்த அட்டாக் பயப்புள்ள நெஞ்சிலே விழுவுது. நம்ம ஹீரோ, உன்னோட அட்டாக் அது நல்லாதான் இருந்துச்சு, நீ ரொம்பவுமே ஸ்கில்டான பர்சன்னு ஒத்துக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள, இந்த விப்பு ஒன்னும் சாதாரணமான விப்பு இல்ல, இது டிமானிக் எனர்ஜியால கவர் பண்ணியிருக்கேன். இத வச்சு அடி வாங்குறது இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி இருக்கு? ஈவன் திக்கான ஸ்கின் வச்சிருக்க ஆர்க் வாரியர்ஸை இத வச்சு ஒரு அடி அடிச்சா அவனுங்க மண்டி போட்டுருவானுங்க. நீ எல்லாம் ஏமாத்திரம். மீச உடனே பயத்திலேயே நடுங்கிக்கிட்டு, நீ தான் காம்பேட்ல பெஸ்ட், தயவு செஞ்சு என்னை உற்றுன்னு கதறான். அப்ப அவன் கூட வந்தவன், போதுண்டா வேண்டாம் இதோட நிப்பாட்டுன்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் மீசைக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லாம போயிருக்கும். மீச அந்த அதிர்ச்சியிலேயே மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். அப்ப அவன் கூட வந்தவன் ஓடி வந்து அவனை தூக்கிக்கிட்டு, ஆனா மீச ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆர்க்கு கூட்டமே ஒன்னா சேர்ந்து முத்து முத்துன்னு முத்துனப்ப கூட கண் சிமிட்டாம கன்னு மாதிரி நின்னாண்டா. அப்படி இருந்தவனையே இப்படி ஆக்கிட்டானே, இவனை இப்படியே சும்மா விட முடியாதுன்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் வேற வழி இல்லாம, என்னோட சபார்டினேட் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அப்பாலஜைஸ் பண்றான். நம்ம ஹீரோ, அது நானுமே கொஞ்சம் டூ மச்சா தான் போயிட்டேன், எனக்குமே இப்படி நடந்தது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, அதுக்காக நான் அப்பாலஜைஸ் கேட்கிறேன். அதுக்காக ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி இந்தா விசிட்டிங் கார்டு, உன்னோட மனசு மாறுனுச்சுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்றான். நம்ம அசிஸ்டன்ட் அதுக்குள்ளேயே, எங்க போறீங்க, வாங்க மெடிக் கூட்டிட்டு போலாம், இல்லனா பாதி வழியிலேயே பாடையா போயிட போறான்னு கலாய்க்கிறான். அதுக்கு அவன், டே வாய மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப கிளம்புறோம். இத கேட்ட கமாண்டர், இப்பதான் என் காதுல 2.5 டன் ஏசி வாங்கி மாட்டின மாதிரி குளு குளும் இருக்கு. சரி, மிஞ்சுன் இப்ப எங்க இருக்கான்? அவன் எப்போதும் போல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் சார். நான் இத பத்தி டிவிஷன் கமாண்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவாரு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு மிஞ்சுன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும், ஆனா அவனுங்க இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டதும் அவன் மேல இருக்கிற கியூரியாசிட்டி இன்னமும் அதிகமாகும். இது இதோட முடியாது. அதுக்கு அசிஸ்டன்ட்டும், அப்படின்னா நம்ம மிஞ்சுனை இங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா? டோன்ட் வரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. டிவிஷன் கமாண்டர் இதை ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவனுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பண்ண சம்பவத்தை கேட்டு டிவிஷன் கமாண்டரும் பயங்கரமா சிரிக்கிறாரு. நான் எதிர்பார்த்த மாதிரியே மிஞ்சுன் நல்ல வேலை பார்த்திருக்கான். நான் கண்டிப்பா பெட் பண்றேன், அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவனுங்க இந்நேரம் வருத்தத்துல இருப்பானுங்க. நம்ம என்னதான் மிஞ்சுனுக்கு ஆஃபர் கொடுத்தாலும் அவ ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சானா அதை நம்மளால தடுக்க முடியாது. நானும் அதை பத்தி தான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது தானாவே சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, இதுதான் நமக்கான நேரம்.
அதுக்கு டிவிஷன் கமாண்டரும் நானும் இதை அக்ரி பண்றேன், நானும் இதுக்கு மிஞ்சுனுக்கு நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் ஃபோன் எடுத்து இது நான் தான், கேட்ட விஷயமெல்லாம் ரெடியா, சரி அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நமக்கு என்னன்னு எதுவும் சொல்லல. அப்படியே கட் பண்ணி நம்ம செகண்ட் பிளாட்டூனை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இங்க என்னதான் நடக்குதுன்னு ஷாக்ல நிக்கிறானுங்க. ஏன் அப்படி ஷாக்ல நிக்கிறானுங்கன்னா, லீ இன்னையில இருந்து செகண்ட் பிளாட்டூனோட கமாண்டர் மிஞ்சூன் தான் அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப குடுமி, அப்படின்னா நீங்க ப்ரொமோட் ஆயிட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கு லீ, அப்படிலாம் இல்ல, ஸ்டாஃப் சார்ஜென்ட் பதவிக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் இப்ப கரண்டா என்னோட பொசிஷனை கிம் மிஞ்சூனுக்கு விட்டு கொடுக்குறேன். அப்ப அவனுங்க இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பச்சையா புழுகுறான்னு, ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறானுங்க. அப்ப டோங்ஜின், என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 104வது டிவிஷனை சேர்ந்த ஒரு பர்சன் ஃபேக் டஞ்சனை தனியாவே கிளியர் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், அது நீங்க தானா மிஞ்சூன்? குவாங்ஷிக், ரைட். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் ஹண்டர்ஸ் கம்யூனிட்டிஸ் மொத்தமுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோவும் அது நான் தானு ஒத்துக்கிறான். ஆக்சுவலி நான் சும்மா அந்த பக்கம் போனப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் இது உண்மையான ஷாக் ஆகுறானுங்க. அப்ப டோங்ஜின், நீங்க கமாண்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறான். அப்ப குவாங்ஷேக், அப்படின்னா ரிவார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்றான். அப்ப அவனுங்க வாயை பொளந்துகிட்டே, அப்படின்னா எங்களுக்கு எங்க ட்ரீட்னு வாயை பொளந்துகிட்டே வரானுங்க. ஒரு சில நாள் கழிச்சு காப்ளின் காலனி டஞ்சன்ல நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் சண்டை போட்டிட்டு இருக்காங்க. அப்ப குவாங்ஷேக் அதுக்குள்ளேயே அவனுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு ஆஃபர் வந்துச்சா? அதுக்கு குடுமி ஆமா, ஆனா அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்து வந்தவன ஸ்பேரிங்ல வச்சு சம்பவம் பண்ணிட்டானா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஆர்மி சோல்ஜர்ஸ் தவிர மத்த வெளியே இருக்கிற ஆட்கள் யாரும் இதை நம்ப மாட்டாங்க. சரி அதெல்லாம் விடு. நம்ம டிவிஷன் கமாண்டர் நம்ம ஸ்குவாடுக்கு கிம் மிஞ்சூனை கமாண்டர் ஆக்குனது மட்டும் இல்லாம தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்தா ஸ்டாஃப் சர்ஜென்ட்டா வேற ப்ரொமோட் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காராம். அந்த நேரத்துல அந்த காப்ளின் கூட்டத்தோட தலைவன் எவன்டாது ஏன் ஆளு மேறைய கைய வச்சதுன்னு என்ட்ரி குடுக்கறான். நம்ம பயப்புலங்க 2 பேர் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்ல. இத பார்த்து காண்டான அந்த காப்ளின் பாஸ் இவனுங்கள அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. அந்த நேரத்துல ஒரு விப்பு வந்து அந்த காப்ளின் பாஸோட கண்ணுலயே அடிக்குது. அது வலி தாங்க முடியாம கண்ணை புடிச்சுக்கிட்டு கதறுது. அதுக்கப்புறமும் நிறைய விப் அட்டாக் அந்த காப்ளினை நோக்கி வருது. அதுக்கப்புறம் அந்த காப்ளின் கதற சவுண்டு மட்டும்தான் கேக்குது. யாரா இத பண்ணதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். அப்ப குவாங்ஷிக், டே, அதுதான் நம்ம டிவிஷன் கமாண்டர் மிஞ்சூனுக்கு கொடுத்த பர்சனல் எக்யூப்மெண்டா? ஆமா அது கரெக்ட் தான், ஆனா ஈவன் பிளாட்டூன் கமாண்டர் கிட்ட கூட பர்சனல் எக்யூப்மெண்ட் கிடையாது. இது ரொம்ப பெரிய பிரிவிலேஜ். அப்ப குவாங்ஷிக், ஆனா அவன் ஏன் விப்ப செலக்ட் பண்ணா? டிவிஷன் கமாண்டர் தான் எந்த வெப்பன் வேணும்னாலும் தரேன்னு சொன்னாராமே. ஆனா கிம் மிஞ்சூன் தான் இத வாலண்டியரா சூஸ் பண்ணனாமா. இந்த மாதிரிலாம் ரிவார்ட்ஸ் கிடைச்சா அவன் எப்படிடா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவான்? ஒரு சர்ஜென்ட்டுக்கு ஒரு பர்சனல் எக்யூப்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரான விஷயம். நம்ம ஹீரோ அந்த விப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த வெப்பன் நான் நினைச்சதை விட சூப்பரா இருக்கு, இதோட வெயிட்டு, பேலன்ஸு, கிரிப்பு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் இதுல ஒரு பெரிய பிளஸ்ஸே இதுல இருக்கிற அந்த மானா ஸ்டோன் தான். ரெகுலர் வெப்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. இந்த விப்பை யூஸ் பண்ணும்போது நான் என்னோட டிமானிக் எனர்ஜியை யூஸ் பண்ணணுங்கிற தேவையே இல்ல. அப்புறம் அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு செதற விட்டுட்டு கண்டிப்பா நான் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளேயே ப்ரொமோட் ஆகிடுவேன்னு சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணி சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ கடுப்புலயே உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு பார்த்தா ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறது யூன்சியோ பொண்ணு. அவ இப்ப நம்ம சாப்பிடலாமான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அதை ஏன் என்கிட்ட கேக்குற, அது மட்டும் இல்லாம முக்கியமா நீ ஏன் என் கூட நைட் டின்னர் சாப்பிடுறேன்னு காண்டாகிறான். நீ சாப்பிட்டு பாரு, இது நல்லா சூப்பரா இருக்கும், உன்கிட்ட காசு இல்லன்னுலாம் கவலைப்படாத, நான் பே பண்றேன், நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடுன்னு சொல்றா. நம்ம ஹீரோ, பிரச்சனை ஒன்னும் அது கிடையாது, நான் இன்னைக்கு ஜியானுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம எக்ஸாக்ட்டா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரேன்னு எப்படி தெரியும்? அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இரு வெயிட் பண்ணு, அந்த ராஸ்கல் குவாங்ஷிக் தான் உன்கிட்ட சொன்னானான்னு கேக்குறான். காண்டாகிறான். அவ உடனே அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு இல்ல இது ஒரு கோயின்சிடென்ஸ் தான்னு சமாளிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்ததும் சாரி, நான் தான் அவன்கிட்ட கேட்டேன், நீ அவன் மேல கோவப்படாதன்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. நம்ம ஹீரோ கோவத்திலேயே, சரி நான் டைரக்டாவே கேக்குறேன், நீ என்ன விரும்புறியா? உடனே யூன்சியோ ஷாக் ஆகி, நீ என்ன உளர்ற, நீ சடனா ஏன் என்கிட்ட இவ்ளோ கேஷுவலா பேசுற? அதுக்கு நம்ம ஹீரோ, நீயும் வேணும்னா கேஷுவலா பேசிக்கோ, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே. சரி ஓகே, ஆனா நான் உன்னை விரும்புறேன்னு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. அப்படின்னா நீ ஏன் நான் எடுத்த வெக்கேஷன் டேவியே நீயும் எடுத்திருக்க, அது மட்டும் இல்லாம நான் வர ரெஸ்டாரண்ட்டுக்கே நீயும் வந்திருக்க. அதுக்கு யூன்சியோ, அது வேற ரீசன்னால. அப்படியா, என்ன ரீசன்? அது ட்ரெய்னிங் சென்டர்ல இருந்த என்க்ளோஸ்டு டஞ்சன், அப்புறம் ஹாவோஜியான்ல இருந்த ரெட்ஃபோர்ட் டஞ்சன், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேக் டஞ்சன். இத பத்தியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு மனசுக்குள்ளேயே இவ என்ன நம்மள கண்டுபிடிச்சிட்டாலோன்னு. வெளியில, நீ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லு.
அதாவது நீ எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடுது. சோ அதனால தான் இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமோன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டில உன்னை பார்க்க வந்தேன். இது கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்கும், ஆனா நான் வேற வெக்கத்துல சத்தமா சொல்லிட்டேன்னு மனசுல நினைக்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அதனாலதான் வந்தியா, நான் ஒன்னும் நடமாடுற டிசாஸ்டர் இல்லைன்னு கூலா சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, இவளுக்கு டவுட் வந்தது நான் சமாளிச்சிட்டேன், ஆனா இந்த டவுட் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் மேல டவுட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ட்ரபிள்ல மாட்டிப்பேன். நம்ம ஹீரோ அப்படியே நீ கார்ப்பரல் ஐடியான்னு பீச்ச மாத்துறான். அதுக்கு யூன்சியோ, நான் லாஸ்ட் வீக்ல தான் ப்ரமோஷன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ நீ ரொம்ப சீக்கிரமாவே கார்ப்பரல் ஆயிட்டேன்னு பாராட்டி பேசுறான். இதை கேட்ட யூன்சியோ போவத்திலேயே, நீ என்ன ஆல்ரெடி சர்ஜென்ட் ஆயிட்டேன்னு என்ன கலாய்க்கிறியா? ஆமா, வெயிட் பண்ணு, நீ சர்ஜென்ட்டா இருந்தும் கூட என்கிட்ட தொடர்ந்து கண்டினியூஸா கேஷுவலா தான் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும், ஆமா, நான் தான் உன்னையும் சேமா பேச சொன்னேன்ல, அவளும், அப்ப நானும் பேசுறேன். நம்ம ஹீரோ, ரொம்ப நல்லது. அப்ப திடீர்னு ஒரு மேஜிக் பவரை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அடச்சா, இது இந்த டைம்லயா நடக்கணும்? இவ வேற ரொம்ப ஸ்மார்ட். இவகிட்ட பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது அவ்ளோ ஈஸி இல்ல. நான் இங்க ஒரு கேட் ஓபன் ஆக போகுதுங்கிறதுனால தான் வெக்கேஷன் எடுத்தேன். ஆனா இப்போ எனக்கு இத சொல்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு நம்ம ஹீரோ, நான் இப்ப பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வரான். நம்ம ஹீரோ அங்க வந்து கண்டிப்பா அந்த கேட் சுத்து வட்டாரத்துல தான் எங்கேயாவது இருக்கணும்னு சுத்தி முத்தி பாக்குறான். அப்ப திடீர்னு அந்த பெஞ்ச் கடையில இருந்து நைட் வாக்கர் பயபுல நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஓ, உன்னை தனியா போய் தேட சொல்லுது, நீ சீக்கிரமாவே வேலையை முடிச்சிட்டியா, நீ தாண்ட பெஸ்ட் எம்ப்ளாயின்னு நம்ம ஹீரோ நைட் வாக்கரை பாராட்டுறான். ஆனா அந்த பையன் லீபோங் எங்க போய் தொலைஞ்சான்னே தெரியல. ரொம்ப நாளா அவன்கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே வரல எனக்கு. சரி, இந்தான்னு மேனிக் எனர்ஜியை நைட் வாக்கர் பைபுலுக்கு கொடுக்கறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு முன்னாடியே எனர்ஜி சர்ஜ் ஆகி அந்த கேட் ஓபன் ஆக போகுது. நம்ம ஹீரோ நல்ல வேலை இது வின்டர் சீசன்றதுனால இங்க யாருமே இல்லன்னு பெருமூச்சு விடுறான். ஏண்டா இவ்ளோ பெரிய ஊர்ல வேற இடமே கிடைக்கலையா? சுத்தி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இந்த ஏரியாவுல பார்த்தா கேட் ஓபன் பண்ணணும். இவனுங்களுக்கு மண்டையில மூளையே இல்ல போலன்னு காண்டாகிறான். சரி, இப்போ எனக்கு வேற வழியே இல்ல, இதை சீக்கிரமா முடிச்சுட்டு நான் கிளம்பணும். மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இது எனக்கு ப்ரொமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்ம ஹீரோ எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. நம்ம ஹீரோ கேட்டுக்குள்ள போய் சண்டை போடலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா இந்த மான்ஸ்டர் கேட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி தெரியுது. அப்ப நம்ம ஹீரோட மொபைல் வைப்ரேட் ஆகுது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஹண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு எமர்ஜென்சி அலர்ட், பக்கத்துல மக்கள் வாழ்ற பகுதியில ஒரு கேட் ஓபன் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் அலர்ட் மெசேஜ் வருது. அந்த கேட்டுக்குள்ள இருந்து என்ன மாதிரி மான்ஸ்டர் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா அது என்னால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஹை லெவல் மான்ஸ்டரா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லனாலும் மிலிட்டரிக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தாக்கு பிடிச்சா போதும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு பிளேடு வெளியே வருது. ஆனா அந்த பிளேடு உள்ள இருந்து வந்த மான்ஸ்டரோட கையில இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் அது. அந்த மான்ஸ்டர் வெளியே வந்தவுடனே பயங்கரமா ரோர் பண்ணதுல அந்த இடமே அதிருது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு, என்ன இது ஒரு ஹேங்கரா? ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் மூர்க்கத்தனமா அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருது. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு, இப்போதைக்கு இது ஒண்ணு மட்டும்தான் வெளியே வந்திருக்கு போல. நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டரை பார்த்து, இது ரொம்பவுமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிமானிக் எனர்ஜியை சாப்பிட்டுருக்கு. இவனோட கைகளை பார்த்தாலே ரொம்பவுமே டேஞ்சரஸா இருக்கு. உன்னோட கத்தியெல்லாம் நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு, ஆனா அது என்ன டச் பண்ணாத வரைக்கும் ஒரு யூஸும் இல்லைன்னு நம்ம ஹீரோ லாங் ரேஞ்சில இருந்து டார்க் ஏரோ ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மான்ஸ்டரால லாங் ரேஞ்சிலயும் அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ இத பார்த்து ஷாக் ஆகுறான். அது பண்ண அட்டாக்ல அந்த இடமே ஒரே ஃபாகால கவர் ஆகுது. ஃபாக்லாம் கிளியர் ஆனதும் பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ அந்த கத்திய கையில எடுத்துக்கிட்டு, என்னடா இது சின்ன புள்ளத்தனமான ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றேன்னு கேக்குறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஆடு தானா வந்து தலைய கொடுக்குது. இன்னைக்கு வெட்டிட வேண்டியதை தானே அந்த செயினை புடிச்சு இழுத்த வேகத்துக்கு நம்ம ஹீரோ ஏர்ல பறக்குறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதோட 2வது ஹேண்ட்ல இருக்க இன்னொரு கத்திய நம்ம ஹீரோக்கு நேரா அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அந்த செயினையே டாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்றான். மிட் ஏர்ல இருந்து வந்து டிமானிக் எனர்ஜியை கேதர் பண்ணி அந்த மான்ஸ்டர் மூஞ்சிலேயே ஒன்னு வைக்கிறான். அந்த மான்ஸ்டரும் அந்த அடியில தரையில விழுவுது. ஆனாலும் அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு நிக்குது. நம்ம ஹீரோ உனக்கு ஒரு அடியெல்லாம் பத்தாது போலையேன்னு யோசிக்கிறான். இன்னும் ஒரு அடியில உன் கதையை முடிக்கிறேன்னு ரெடி ஆகும்போது அப்போ பின்னாடில இருந்து டேய் கிம் மின்ஜூன்னு ஒரு வாய்ஸ். அது யாருன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, யூன்சிய பொண்ணுதான். அவ ரோட்ல இருக்க டிராபிக் போர்ட அப்படியே புடுங்கிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உன்னை யாரா வர சொன்னான்னு மனசுலயே கதறான். அந்த மான்ஸ்டர் இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட கத்திய வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த அட்டாக் அது யூன்சியோவை நோக்கி போகுது. ஆனா நம்ம ஹீரோ அந்த செயினை புடிச்சு அந்த அட்டாக்க பாதியிலே நிப்பாட்டிட்டு, உன்னோட ஆப்பனன்ட் நான் தாண்டா, அங்க என்னடா பண்றேன்னு கேக்குறான். யூன்சியோ பொண்ணு, டே கையில வெப்பன் இல்லாம வெறும் கைய வீசிக்கிட்டு எதுக்குடா வந்த? நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அவ அந்த டிராபிக் போர்டை தூக்கி அந்த மான்ஸ்டரை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு எமர்ஜென்சி அலர்ட்டை பார்த்து இங்க வந்தேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அந்த டிராபிக் போர்டை
ஹீரோவோட மான்ஸ்டரை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த டிராஃபிக் போர்டை புடிச்சு டிமானிக் எனர்ஜி விப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டருக்கு தலையிலேயே ஒரு அடி வைக்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த இடமே ஃபாகால கவர் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ யூன்சியோக்கு தெரியாம டிமானிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்றான். அவ இரும்பிக்கிட்டே அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இது ஒரு ஹேங்கர் தானே, இந்த ஹை லெவலான மான்ஸ்டரை நீ தனியாவா கில் பண்ணியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ உன்னோட ஹெல்ப் இல்லனாலும் இது எனக்கு ரொம்பவுமே ஈஸியா முடிஞ்சிருக்கும்னு பெருமை பீத்திக்கிறான். அவ அந்த மான்ஸ்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேங்கருக்கு கையில பிளேட்ஸ்லாம் இருக்கு, இது ஒரு இர்ரெகுலர் மான்ஸ்டர். அப்போ அவ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் உன்கிட்ட சீரியஸா ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றா. அப்போ அந்த டஞ்சன்ல இருந்து உங்க லவ்வர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா போய் வச்சுக்கங்கன்னு மான்ஸ்டர் என்ட்ரி கொடுக்குது. அத பார்த்துட்டு யூன்சியோ ஷாக் ஆகுறா. ஏன்னா அங்க வந்தது ஒரு மான்ஸ்டர் இல்ல, ஊருப்பட்ட மான்ஸ்டர் வந்து நிக்குதுங்க. யூன்சியோ உடனே நம்ம அப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததும் நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றா. நம்ம ஹீரோ இது ஒரு நல்ல ஐடியா தான், நீ இங்க இருந்து போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. டேய் நீ என்னடா சொல்ற, இது எல்லாத்து கூடயும் நீ என்ன சண்டை போட போறியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம ஹீரோ அவனோட டிமானிக் எனர்ஜியை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எனக்கு ஸ்டாஃப் சர்ஜன் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்றதுக்கு ஓடி வரான். அப்படியே கட் பண்ணி இஸ்காட காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஹூடி போத்த பர்சன் ஒரு பாறைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த பாறையை அட்டாக் பண்ணி செதற விட்டதும் அந்த பாறைக்கு அடியில படிக்கட்டு இருக்கு, அது வழியா அவன் உள்ள போறா. அந்த பிளேஸ் ஒரு கல்ட் கும்பலோட பிளேஸ் மாதிரியே இருக்கு. அவ ஹூடிய ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பொண்ணு. அவ என்ன சொல்றானா, தயவு செஞ்சு எனக்காக வெயிட் பண்ணுங்க மாஸ்டர் மினால்டுன்னு சொல்றா. இதோட சீசன் 1 முடியுது கைஸ்.